அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகநிதி நாடியில் ஓர் உதாரண ஜாதகம் மூலம் பலன் அறியும் முறை, அதை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த உதாரண ஜாதகத்தில் மேசத்தில் லக்கணம் இருக்குங்க, மேசத்திலே செவ்வாய் வக்கரமாக இருக்குங்க, மிதுனத்தில் ராகு இருக்குது, சுக்கிரன் சூரியன் 2 கோள் கன்னியில் இருக்குங்க, சனி புதன் துலாத்தில் இருக்குது, கேது சந்திரன் தனுசில் இருக்குது, குரு மகரத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணுன்னா ஜாதகர் அப்படின்னா குருவை வச்சு தான் நாம் பலன் சொல்லணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. அடுத்து புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். பார்த்துக்கோங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்குது, கன்னியில் இருக்குது, புதன் துலாத்தில் இருக்குது. இது ரெண்டும் பரிவர்த்தனை. செவ்வாய் வக்கரமாக இருக்குது மேசத்தில், அதுவும் பார்த்துக்கணும். நம்ம கட்டத்தை பார்த்தோன்னே என்னென்ன எப்படி இருக்குது, பரிவர்த்தனை இருக்கா, அஸ்தங்கம் இருக்கா, அப்புறம் வக்கரமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நாம் ஒரு கிளான்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு தான் நாம் பலனை சொல்லணுங்க. ஜாதகரை குறிக்கிறது குருங்க. அவர் மகரத்தில் இருக்கார். அந்த குருவுக்கு திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா, திரிகோணம்னா குருவிலிருந்து 5: மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். அந்த 5ஆம் இடங்கிறது ரிஷபங்க. அங்கே கோள் இல்லைங்க. 9ல் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ குருவுக்கு 2ல் அதாவது கும்பத்துலேயும் கோள் இல்லைங்க. 12ல் தனுசில் சந்திரனும் கேது இருக்காங்க. குருவுக்கு 7லேயும் கோள் இல்லைங்க. அப்போ குருவோடு இணைந்து செயல்படக்கூடிய கோள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், சந்திரன். இது மட்டும்தானுங்க. இந்த ஜாதகர் அந்த குடும்பத்தில் 2வது வாரிசு. இது என்னடா இது, எப்படி 2வது வாரிசுன்னு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது குருவுக்கு 12ல் தனுசில் சந்திரன் இருக்கிறனால இவருக்கு முன்னாடி ஒரு மூத்த சகோதரி இருப்பாங்க. அந்த இடத்துல சந்திரன் மூத்த சகோதரி. சந்திரன் சில இடத்துல அம்மாவாகவும் வரும், மாமியாராகவும் வரும், மூத்த சகோதரியாக வரும். அது கொஞ்சம் பிருகநிதி நாடியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சந்திரனுக்கு 5ல் வக்கர செவ்வாய் இருக்குது, அதாவது மேஷத்தில். 7ல் ராகு இருக்கார். 9ல் கோள் இல்லைங்க. ஆகவே சந்திரன் பலம் ரொம்ப இழந்து தான் இருக்கிறார். பலமே இல்லை சந்திரனுக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த சகோதரிக்கு அற்ப ஆயுள். அது எப்போ அந்த சகோதரிக்கு ஆயுள் முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு 17 அல்லது 18வது வயசு நடக்கும்போது கோச்சார குரு மிதுனத்துக்கு பயணம் செய்யும். அப்போது ராகுவுக்கும் குருவின் தொடர்பு ஏற்படுங்க. கோச்சார சனியின் தொடர்பும் ஏற்படும். அந்த சமயத்தில் ஜாதகரோட சகோதரிக்கு இறப்பு ஏற்படும். இனி ஜாதக குரு தனது 12 வருட கோச்சார பயணத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாயை தொடராருங்க. அதாவது குருவுக்கு 2வது கட்டத்தில் ஒன்றும் இல்லை, அதாவது கும்பத்தில் ஒன்றும் இல்லை, மீனத்துலேயும் ஒன்றும் இல்லை. அதனால் அவர் செவ்வாயை 3 அல்லது 4வது வயசில் தொடுவார். ஏன் 3, 4ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஒரு கட்டத்துக்கு 1 வருஷம், மகரத்தில் 1 வருஷம், கும்பத்தில் 2வது வருஷம், மீனத்தில் 3வது வருஷம். அப்போ 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 4வது வருஷத்தில் மேஷத்தில், அதாவது குரு எந்த தேதி நிலை கொடுக்காதனால குரு எத்தனை நாள், 6 மாதம் இருப்பாரா, 1 வருஷம் இருப்பாரா, நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. ஓகேங்க. அதனால தான் 3 அல்லது 4 வயசில் அந்த காலத்தில் செவ்வாயை தொடுங்காலத்தில் செவ்வாயத்துக்கு உண்டான காரக நோயை கொடுக்கலாங்க. அதாவது உடலில் காயம், வெட்டுப்படுதல், செவ்வாயினால் ஹீட்டு, அதிகப்படியான காய்ச்சல். செவ்வாய்னா
இதில் பொறுத்தவரையிலும் பிருகுநந்தி நாடி பொறுத்தவரையிலும் ரத்தம். அப்போ வந்து ரத்த தொடர்பான பிரச்சனை, இல்லை ரத்தம் கம்மியாக இருக்கிறது, அதை பற்றி குறைபாடு, அந்த மாதிரி இது வரலாங்க. அப்புறம் அவரோட 6 அல்லது 7வது வயசில் வந்து மிதுத்தில் இருக்கிற ராகுவை வந்து குரு தொடுவார். அப்போ ராகுக்கு உண்டான காரத்துவத்துக்கேற்ப உடல் நோய் வருங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா வாயு தொல்லை கொடுக்கலாம். ஏன்னா இனம் தெரியாத நோயே கொடுக்கும் ராகுனா. அடுத்து வந்து அவர் தொடர்றது வந்து ஒரு சூரியனை தொடும்போது அப்புறம் சுக்கிரனையும் தொடுறாரு. அந்த சமயத்தில் அந்த கோளோட காரத்துக்கு சேர்ந்த நோயை வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க. நட்பு கோளாக இருந்ததுன்னா அது நல்ல பலனை கொடுக்குங்க. குருவுக்கு வந்து சூரியன் நட்பு கோள் தான், அதனால் நல்ல பலனை கொடுக்கும். சுக்கிரன் வந்து பகைக்கோள், அது தொடும்போது சில பிரச்சனைகளையும் கொடுக்குங்க. இனி ஜாதகரோட கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்விக்காரகன் வந்து இந்த ஜாதகத்தில் பாருங்கள், புதனோட சனியும், புதனுக்கு 2ல் கோள் இல்லைங்க, 12ல் சூரியனும் சுக்கிரனும், 5ல் கோள் இல்லைங்க, 9ல் ராகுவும், 7ல் செவ்வாயும் இருக்காங்க. பொதுவாக புதனுக்கு செவ்வாயின் தொடர்பு இருந்தாலே அந்த ஜாதகர் கல்வி வந்து முழுசாக முடிக்க முடியாது. பிருகுநந்தி நாடியோட விதி. அந்த விதி வந்து இந்த ஜாதகத்துக்கு சரியாக வருமானு வந்து நாம் பார்க்கணும். இந்த ஜாதகத்துக்கு வந்து அந்த விதி பொருந்தாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அதன்படி புதன் வந்து துலாத்திலிருந்து தனது உச்ச வீடான கன்னிக்கு போயிடுறாரு. கன்னியில் உள்ள சுக்கிரன் வந்து தன் ஆட்சி வீடான துலாத்துக்கு வந்து விடுவார்கள். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து உச்சம் பெற்று விடுகிறாருங்க. வக்கர செவ்வாயின் முழு பார்வையும் புதனுக்கு கிடையாது. மேலும் குருவின் 9வது பார்வை புதனுக்கு கிடைக்கிது. கோச்சார குருவின் 2ஆம் சுற்றில் துலாமுக்கும் கன்னிக்கும் தொடர்ந்து பார்வை கிடைக்குதுங்க. இதன் மூலமாக புதன் வந்து வலு பெற்று விடுகிறார். அப்புறம் ஜாதகர் வந்து தனது மேல்நிலை கல்வியை வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்ட காரத்துக்கு உட்பட்ட என்ஜினியரிங் அதை தான் அவர் படிக்கிறாரு. அதனால் செவ்வாயோட பாதிப்பு முழுமையாக வந்து விலகிருங்க. ஜாதகருக்கு கல்வியில் வந்து தடை ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவர் கல்வியை வந்து முழுமையாக பெற்று விடுவாருங்க. இனி கல்வியை பற்றி பார்த்துட்டோம், இளமை காலத்தை பற்றி பார்த்துட்டோம், படிப்பை பற்றி பார்த்துட்டோம். இன்னி வந்து தொழில் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பிருகுநந்தி நடைமுறையில் தொழில்காரங்கன்னா சனிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஜாதகத்து தொழில்காரன் சனி வந்து துலாத்தில் இருக்கிறாரு. அது வந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு. அவரோட நட்பு கோளான புதனோட சேர்ந்து இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை மூலம் சனியுடன் உள்ள புதன் கன்னிக்கு சென்று விடுவார். கன்னியில் உள்ள சுக்கிரன் தன் ஆட்சி வீடான துலாத்துக்கு வந்து சனியோடு சேர்ந்து விடுகிறார். சுக்கிரனும் சனியும் வந்து நட்பு கொள்ளுங்க. சனி வந்து இதனால் வந்து ஏற்கனவே உச்சம், அதில் நட்போடு சேர்ந்ததுன்னா ரொம்ப பலம் பெற்றுவாருங்க. ஆனால் சனிக்கு 7ல் செவ்வாய், அது வந்து சனிக்கு வந்து பகைங்க. செவ்வாயின் தாக்கம் சனிக்கு ஏற்படுங்க. ஜாதக செவ்வாய் காரத்துக்கு உட்பட்ட என்ஜினியரிங் கல்வியில் மெக்கானிசம் கற்றுள்ளதால் கல்வி நிறுவனத்தில் புதன்னா கல்வி நிறுவனம் ஆசிரியர் பணி செய்கிறாருங்க. அதாவது செவ்வாயோட பிரச்சனை இருந்தாலுமே அவர் செவ்வாய்க்கு சம்மந்த காரத்துக்குரிய மெக்கானிக்கல் இது படித்ததுனால அவருக்கு படிப்பில் பிரச்சனை வரல. பிறப்பு ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்று உள்ளதால் ஜாதகருக்கு முதலில் அமையும் தொழில் எப்போவுமே வந்து உயர்ந்த பதவியாகத்தான் அமையுங்க. சனி உச்சம் பெற்றிருந்தால். சனி நீச்சம் பெற்றிருந்தால் ஆரம்பத்தில் கீழ்நிலை பணியில் சேர்ந்துட்டு படிப்படியாக ப்ரமோஷனில் வருவாங்கங்க. அது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் ஜாதகரோட 42, 43வது வயசில் கோச்சார குரு கன்னியில் பயணம் செய்வார். இது எப்படி 42, 43 கன்னின்னு சொல்கிறான்னு அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு சுற்று வர்றதுக்கு வந்து 12 வருஷம், 2 சுற்று வர்றதுக்கு 24 வருஷம், 3 சுற்று வர்றதுக்கு 36 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் போட்டுட்டு வந்தீங்கன்னா
42 அல்லது 43 அவர் வந்து கன்னியில் வருவார் குரு. அந்த காலத்தில் ஜாதகருக்கு வந்து உயர் பதவி கிடைக்குங்க. அதனால் என்ன ஆகுன்னா பொருளாதார வசதி ரொம்ப மேன்மையை தருங்க. இந்த நிலைமை எப்போ வரைக்கும் இருக்குன்னா மீனத்துக்கு குரு வர வரைக்கும் நீடிக்குங்க. அப்புறம் இந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பின் தான் வேலை கிடைக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு ஜாதகத்தில் குரு வந்து தனது கோச்சார பயணத்தில் முதல்ல வந்து சுக்கிரனை தொட்டுட்டு அடுத்து சனியை தொடுவதால் முதலில் திருமணம், அடுத்துதான் வேலை அமையும். ஏன் திருமணத்துக்கு பின் தான் வேலை கிடைக்கும்னு சொன்னான்னு பார்த்துட்டு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சுக்கிரனை தொட்டுட்டு அப்புறம்தான் சனியை தொடுது. இதே ஃபஸ்ட்டு சனியை தொட்டுட்டு சுக்கிரனை தொட்டுருந்தா ஃபஸ்ட்டு வேலை அப்புறம் கல்யாணம். ஆனால் இது வந்து நேர்மாறு, சுக்கிரனை தொட்டு அடுத்து சனியை தொடுவதனால இவருக்கு திருமணம் நடந்துருதுங்க. பிறப்பு ஜாதக குரு தனது முதல் சுற்றில் கன்னியில் உள்ள சுக்கிரனை தொடும்போது ஜாதகருக்கு அப்போ வயசு என்னென்னா 9 10 ஆகுங்க. அந்த வயசு திருமணத்துக்கான வயது இல்லை. ஆகவே குருவின் 2வது சுற்றில் கன்னியில் உள்ள சுக்கிரனை தொடுங்காலத்தில் ஜாதகருக்கு வயது சுமார் 21 22 இருக்கும். அந்த காலத்தில் திருமணத்துக்கான பேச்சு கண்டிப்பாக நடக்குங்க. ஆனால் கோள்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்காத காரணத்தினால அந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெற வாய்ப்பில்லைங்க. அடுத்து குரு தனது 3வது சுற்றில் மகரத்தில் ஆரம்பிக்கும். அந்த காலத்திலிருந்தே திருமண பேச்சு வேகம் பிடிக்குங்க. ஆனால் கோச்சார குரு ரிஷபத்துக்கு வரும் காலத்தில், அதாவது 30வது வயதில் கன்னியில் உள்ள சுக்கிரனுக்கு கோச்சார குருவின் பார்வையும் கோச்சார தொடர்பும் வக்கர செவ்வாயின் பார்வையும் ஏக காலத்தில் கிடைப்பதால் ஜாதகருக்கு அந்த வயதில் திருமணம் நடைபெறும். பிருகுநந்தி நாடியோட விதி என்னென்னா, கோச்சார குரு ஒரே சமயத்தில் மனைவிகாரகனாகிய சுக்கிரனையும் கர்மாகாரனாகிய சனியையும் திருமணகாரகன் ஆகிய செவ்வாயை தொழு சமயத்தில் தான் திருமணம் நடக்கும். இது வந்து இவரோட 30வது வயசில் நடக்குதுங்க. 3வது சுற்றில் அவர் கோச்சார குரு ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபத்திலிருந்து சுக்கிரனை 5வது பார்வையை பார்க்குறாரு. அதே மாதிரி செவ்வாய் 12ல் இருக்குது. செவ்வாயும் 12ஆம் பார்வையை பார்க்கலாம். அப்புறம் சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை நடந்ததுனால சனியும் அவர் பார்க்குறாரு. பரிவர்த்தனைக்கு முன்னால் சனியை பார்க்குறாரு, பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் சுக்கிரனையும் பார்க்குறாரு. அதாவது இந்த சனியை வந்து 2ஆம் இடத்துலையும் வைக்கலாங்க. 7ல் இருக்கிற சனி, அதாவது லக்கணத்துக்கு 7ல் இருக்கிற சனியை மிதுனத்துலேயும் வைக்கலாம், துலாத்துலேயும் வைக்கலாம், அல்லது கும்பத்துலேயும் வைக்கலாம். 3 7 11 3ம் ஒரே திசை. அதே மாதிரி சுக்கிரன் வந்து கன்னியில் இருக்குது. கன்னியில் இருக்கிற சுக்கிரனை ரிஷபத்துலேயும் வைக்கலாம், கன்னியிலையும் வைக்கலாம், மகரத்துலேயும் வைக்கலாம். அப்போ வந்து கோச்சார குருவுக்கு சுக்கிரன், சனி, செவ்வாய் 3ஓட பார்வையும் கிடைக்கிறதுனால திருமணம் அவரோட 30வது வயசில் ரிஷபத்தில் கோச்சார குரு வரும்போது நடக்குது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிருகுநந்தி நாடியோட விதிப்படி தான் திருமணம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இவங்க அப்பாவை பற்றி சொல்கிறோன்னா, தந்தையின் காரகக்கோள் வந்து சூரியனுங்கிறது உங்களுக்கு தெரியும். சூரியனோட சுக்கிரன் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால, சூரியனுக்கு 2லேயும் புதன் இருப்பதுனாலையோ ஜாதகரோட தந்தை வந்து பொருளாதார அவசியம், அசையாத சொத்து அதாவது பூமி இருக்கும். சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பதுனால, சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து கன்னியில் வந்து நீச்சங்க, அதாவது பரிவர்த்தனைக்கு முன்னால். அப்படி இருக்கிறதுனால பொருளாதார வசதி வந்து கையில் பணம் இருக்காது, பூமியாக இருக்கும். செவ்வாயின் பார்வை வந்து துலாத்துக்கு விழுவதனால ஜாதகரோட தந்தை அவரோட வருமானம் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவே இருக்குங்க. மேலும் தந்தை ஆடம்பரமான வீல் செலவையும் செய்வாங்க. ஏன்னா காரணம் என்ன, சூரியனோட சுக்கிரன் சேர்ந்தாலே
ஆடம்பரமான ஒரு லைஃப்பை தான் அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த பூர்வீக சொத்து காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் 4வது கோச்சார சுற்றில் குரு மீனத்துக்கு வருங்காலத்தில் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் குரு பார்வை கிடைக்கும். அப்போ வந்து ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்புறம் இவருக்கு வெளிநாட்டு பயணம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு ஜாதக சந்திரனுக்கு 7ல் ராகு இல்லை கேதுவோ இருந்தாலும் சந்திரனுக்கு 2ல் குரு இருக்கிறனாலையும் ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யும் யோகா அமைப்பு இருக்குங்க. ஜாதகர் ராகுன்னு இருக்கும் ராசியான மிதுனத்துக்கு கோச்சார குரு செல்லும் காலமான, அதாவது இவரோட 42 அல்லது 43வது வயசில் ஜாதகர் வெளிநாட்டு பயணம் அமையும். கோச்சார குரு சிம்ம ராசியை தாண்டும் வரை ஜாதகர் வெளிநாட்டு பயணம் இருக்கும். அதன் பின் தாய்நாடு திரும்புவார். அதாவது வெளிநாட்டு பயணத்துக்கு ஜாதகரான குருவுக்கு சந்திரனோட தொடர்பும் வேணும். அப்புறம் ராகு ஆர் கேது 2 கோளில் ஏதோ ஒரு கோளோட தொடர்பும் கண்டிப்பாக வேணும். வேலைக்குன்னு போகணுன்னா சனியோட தொடர்பும் வேணும். இது எல்லாமே அவருக்கு வந்ததுனால இவரோட 42 43வது வயசில் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்புறம் சில பாயிண்ட்ஸில் பார்க்கலாங்க. பிருகுநந்தி நாடி முறையில் எப்போது வந்து பலனை கொடுக்கும் அப்படின்னா, கோச்சார கோள் வந்து அதன் மீது பயணம் செய்யும்போது பலனை கொடுக்கும். கோச்சார கோளின் ஒரு ராசியில் பயணம் செய்யும் காலம் அந்த கோளுக்கேற்ப அமையும். மெதுவாக செல்லும் கோள்கள் வருட கணக்கில் பலனை தரிக்கும். அதாவது வருட கணக்கில் வந்து அதை சனி, ராகு, கேது, குரு இதெல்லாம் வருஷ கணக்கில் பலனை தருக்குங்க. மாசக்கோளான சூரியன், சுக்கிரன், அப்புறம் வந்து செவ்வாய், புதன் இந்த மாதிரி இருக்க கோளெல்லாம் வந்து மாதக்கணக்கில் மட்டும்தான் பலனை தருங்க. மெதுவாக சொல்லும் கோளான சனி ஒரு ராசியில் சுமார் 2.5 வருஷம் பயணம் செய்வார். ராகு மற்றும் கேது இருவர் ஒரு ராசியில் சுமார் 18 மாதம் பயணம் செய்வார். குரு ஒரு ராசியில் சுமார் ஒரு ராசியில் 1 வருஷம் பயணம் செய்வார்ங்க. இவங்க எல்லாம் வருட கோள்கள்னு அதனால தான் நாம் சொல்கிறோம். இவர்களுக்கு கொடுக்கும் பலன் வந்து வருஷக்கணக்கில் இருக்குங்க. சூரியன் ஒரு ராசியில் 1 மாதம் தான் பயணம் செய்வார். சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் தான் பயணம் செய்வார். செவ்வாய் ஒரு ராசியில் சுமார் 1.5 மாதம் பயணம் செய்வாருங்க. புதன் மற்றும் சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் 1 மாதம் பயணம் செய்வாங்க. இவங்க எல்லாம் மாத கோள்கள்னு சொல்கிறோம். இவங்க அளிக்கும் பலன்கள் ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டுமே இருக்குங்க. ஒரு கோச்சார கோள் எந்த கோளின் மீது பயணம் செய்யுதோ அந்த கோளுக்கு 1, 2, 5, 7, 9 அந்த கோளுக்கு நட்பு கோள்கள் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். பகை கோள்கள் இருந்தால் பாதிப்பான பலனை கொடுக்குங்க. பலனை எடுக்கும்போது ஜாதகரோட வயதுக்கு ஏற்ப பலனை எடுத்துக்கணும். 9 வயசில் கல்யாணம் ஆகணும், இது வந்து கோச்சார குரு அட்ட டைமில் உங்களுக்கு சுக்கிரனையும் பார்க்குது, சனியும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது நல்லா சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. வயசு வந்து கண்டிப்பாக நல்லா கவனித்து தான் சொல்லணும். முதல் சுற்றில் பலன்கள் வந்து 2வது சுற்றுக்கும் மாறுபடுங்க. அதே போல் 3வது சுற்றில் அளிக்கும் பலன்களும் முதல் 2 சுற்றுக்கும் அளிக்கும் பலனுக்கும் மாறுபடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். கோச்சார சனி வந்து பயணம் செய்யும்போது என்ன பலன் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் உள்ள கோள்கள் மீது கோச்சார சனி பயணம் செய்யும்போது ஏற்படும் பலன்கள் ஜாதகரோட கர்மாவுக்கேற்ப நல்ல பலனை கொடுக்கும் அல்லது மோசமான பலனையும் கொடுக்கலாங்க. சனிக்கு பகைக்கோள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது. இது மீது கோச்சார சனி பயணம் செய்யும்போது பாதிப்பான பலனை கொடுக்குங்க. அதே சமயத்தில் சனிக்கு நட்பு கோளான சுக்கிரன், புதன், குரு, ராகு இவங்க மேலே கோச்சார சனி பயணம் செய்யும்போது அவருடைய கர்மாவுக்கேற்ப நல்ல பலனை கொடுக்குங்க. இதுதாங்க பிருகுநந்தி நாடிக்கு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்ட பலனை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு மறுபடியும் வேறு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னே இன்னொரு தடவை போட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிய. ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால நீங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். அதுக்கு உண்டான பதிலை நான் வேறு ஒரு எபிசோடில் கொடுக்குறேங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எபிசோடை
உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.